நாம இப்ப இருக்கிற இடம் நாங்குநேரி தாலுக்கால பூலம் பஞ்சாயத்துங்கிற இடத்துல இருக்கிறோம். இந்த இடம் வந்து தேசிய நெடுஞ்சாலையில கனரக வாகனங்கள் போகும்போது, மக்கள் பயணம் பண்ணும்போது இதுல ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம். ராத்திரி அவங்க கனரக வாகனங்கள் ஓட்டிட்டு போகும்போது இதுல தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும், மக்கள் போகும்போது அங்க உணவுக்காக ஒதுங்கிறதுக்கான ஒரு கேண்டீன் வைக்கிறதுக்கான சௌகரியங்களோட இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கூட அந்த பகுதி விவசாயி ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் விவசாயி. இது வந்து அரசு நெல் கொள்முதல் நிலையம் நடக்கிற இடம். இது வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் கேண்டீன், ஹைவே டிபார்ட்மெண்ட்டோடைய இது கவர்மெண்ட் கேண்டீன் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது பழுதடைஞ்சிச்சு கிடந்துச்சு, வருஷக்கணக்கில் 10-25 வருஷமாக பழுதடைஞ்சு கிடந்த இடம். அதை வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இப்படி ஒரு இடம் இருக்குது, இதில் எங்களுக்கு சிவில் சப்ளை சர்வீஸ்லேருந்து நெல் கொள்முதல் நிலையம், அரசு நெல் கொள்முதல் நிலையம் நடத்துறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு கலெக்டர் நாங்கள் 10 விவசாயி சேர்ந்து மனு கொடுத்தோம். அதில் அவங்களுடைய கலெக்டரோட பெர்மிஷனோட சிவில் சப்ளை சர்வீஸ் இங்கே வந்து இந்த கொள்முதல் நிலையத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நிரந்தரமாக ஒரு குடோன் கேட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். ஆனால் அந்த குடோனுக்கு வந்து அவங்க வந்து சிவில் சப்ளை சர்வீஸ் என்ன சொல்லுதுன்னாக்கா, வருவாய்த்துறையிலேருந்து நீங்கள் ஒரு இடம் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, புறம்போக்கு நிலம் இருக்குதுன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து கட்டி கொடுக்குறோன்னு கேட்குறாங்க. வருவாய்த்துறையில் விஓட்ட போய் நாங்கள் கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து எல்லாமே நீர்பிடிப்பு பகுதியாக இருக்குது, புறம்போக்குன்னு தனி புறம்போக்குன்னு இல்லை, அதனால் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சரியான பாதுகாப்பு இல்லாமல் நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொட்டி மழையில் நனைஞ்சி சங்கடப்பட்டு தான் இருக்கும். அந்த நெல் விவசாயம் இருக்கிற இடத்துல இவ்வளவுக்குள்ள கிட்டத்தட்ட 50,000 மூட்டை 60,000 மூட்டை முயற்சி பண்ணி 1000 விவசாயிகள் கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேலே நெல் விவசாயம் ஆகுது பார்த்துடுங்க. இந்த நெல்லை பர்ச்சேஸ் சரியானபடி பண்ண முடியல. ரொம்ப சங்கடப்படுறோம். இதால் நிறைய மழையில் நனைஞ்சி சங்கடப்பட்டு கவர்மெண்ட்டு இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிறீங்க இந்த குடோன் வந்து இது மாதிரி வேணும்னு கேட்டு? அதாவது நாங்கள் வந்து நிரந்தர குடோன் கேட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 10 விவசாயி 25 விவசாயி சேர்ந்து போய் சங்கம் மூலியமா நாங்கள் கேட்டிருக்கோம். விவசாய கூட்டம் நடக்கிற இடத்துல, கலெக்டர் மீட்டிங் நடக்கிற இடத்துலலாம் இதை பற்றி நாங்கள் வந்து மனு கொடுத்து பேசியிருக்கோம். ஆனால் எந்த முயற்சியும் நடக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணவே மாட்டேங்குது. சும்மா ஏதோ வர்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க. மழையில் நனைகிறது, நஷ்டப்படுறதை பற்றி விவசாயியை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது கவர்மெண்ட். அவ்வளோ. இப்போ நீங்க மழையில நனைஞ்சு, நான் போன மாசம் இந்த வழியா போகும்போது நான் பார்த்தேன், மழையில நனைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையும் அவசர அவசரமா அதை அள்ளிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்படி மழையில நனையும் போது நனைஞ்சாலும் அதை சிவில் சப்ளைஸ் எடுத்துப்பாங்களா, இல்ல நீங்க தான் காய வச்சு திருப்பி கொடுக்கணுமா, இல்ல அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன, யாரு விலை? அதாவது நாங்க காய வச்சு தான் கொடுக்கணும். நெல் வந்து 18% ஈரப்பதம் இருந்தாதான் சிவில் சப்ளை சர்வீஸ் எடுப்போம்னு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. 18% இருக்கிறதே நாங்க தான் கஷ்டப்பட்டு காய வச்சு தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை. விவசாயி சொன்னதை நம்ம கேட்டோம். இது ரொம்ப நாளா இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறேன். மழையில வந்து நனைஞ்சி அந்த மக்கள் வந்து அதை அவசர அவசரமா சாக்குல கட்டுறதும் திருப்பி காய போடுறதுமா சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து 10 வருஷமா இந்த விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்துல கலெக்டர்கள்கிட்ட மனு கொடுத்து இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு சைடு பல கோடிகள் வந்து இந்த சேமிப்பு கிடங்கள் கட்டுறதுக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் கட்டுறதுக்கும் செலவு பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த கடைசி 10 வருஷத்திலே எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எத்தனை கோடிகள் வந்து அவங்க செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு சைடு ஒரு துறை என்ன பண்ணிட்டு இருக்குது, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு வரக்கூடிய நிதியை வந்து அவங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு ஸ்டாஃபும் இருக்கிறாங்க, அந்த ஸ்டாஃபுகளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளமும் மக்கள் வரி பணத்துல போயிட்டு இருக்குது. ஆனா இன்னொரு சைடு இன்னொரு துறை, இன்னொரு டிபார்ட்மெண்ட், இங்க இருந்து அந்த சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொள்முதல் பண்ணக்கூடிய இடம் இல்லாம, விவசாயிகளும் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் இல்லாம அவங்க சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மழை வந்தா சிரமம், வெயில் வந்தா சிரமம். இதுல இருந்து எவ்வளவு டன் இதுல இறக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எவ்வளவு ஓப்பன் பிளேஸ்ல எந்த சேஃப்டியும் இல்லாம சும்மா கொட்டி வச்சிருக்கிறாங்க, எந்த பாதுகாப்பும் கிடையாது. தொடர்ந்து இந்த விவசாயிகளுடைய தேவைகள் இன்னொன்னா இருக்குது, நிதி ஆதாரம் ஒரு சைட்ல இருக்குது, டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு துறையும் இன்னொரு துறையும் இணைந்து பேசி திட்டமிட்டு மக்கள் தேவை என்ன, இங்கிருந்து எவ்வளவு கொள்முதலுக்கு இங்கிருந்து நெல் வருது, இதெல்லாம் எந்த ஒருங்கிணைப்பும் இல்லாததுனால மக்கள் வரி பணமும் ஒரு சைட்ல வீணாகுது, இன்னொன்று விவசாயிகளுடைய தேவைகளும் தீர மாட்டேங்குது. இப்போ 2030 நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை நம்ம அடையணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கான எல்லா நிதியும் அதுக்கு தான் ஒதுக்கப்படுது. அதுல முதல் 2 இலக்குகளே எண்ட் பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர் தான், பசிய போக்கணும், வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அந்த முதல் 2 இலக்குகளை அடையிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இன்னும் கிரியேட் பண்ணல அப்படின்னா நாம வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கிறோமா, அல்லது நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணம் ஒவ்வொரு ஆண்டும்
நம்ம வளர்றோம், வளர்ச்சி திட்டங்கள் போடுறோங்கிற பேர்ல வீணாகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இன்னைக்கு இருக்கு.